ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 27 அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது மிக ஒரு அற்புதமான அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை எப்படி வழிபாடுகளை செய்து கொள்வது, அதேபோல் இந்த அமாவாசையின் போதே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளும் ஏற்படுது. இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. அந்த வகையில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதோடு சேர்த்து இந்த அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றி, இந்த அமாவாசை நாளில் என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதேபோல் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாடை மேற்கொள்ள போகிறோம், இந்த வழிபாட்டின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படக்கூடிய மாசி மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாக சொல்லப்படுகிறது. இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறந்தது. மாசி மாத அமாவாசையினுடைய சிறப்புகளையும், இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்வதனால பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையானது எந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமாவாசையானது பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தோடு பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருகிறது. ஸோ இதனுடைய பலன்களானது பார்த்தீங்கன்னா மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம், சீராத்தம், புனித நீராடல், முன்னோர்களினுடைய வழிபாடு, தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்களானது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நட்சத்திரத்தை பொறுத்தே மாறுங்க. பொதுவாகவே இந்த மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் மனமானது திருப்தியடைந்து நமக்கு ஆசைகளை வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்களானது நீங்கி முக்திகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அமாவாசையானது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாளில் அன்னம், தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் 16,000 ஆண்டுகள் பித்ருக்களை சீரார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன்களானது கிடைக்கும். அதுவும் இந்த ஆண்டினுடைய மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசையானது பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பார்த்தீங்கன்னா பெற்ற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களினுடைய ஆசையை பெற்றால் பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபட முடியும். அமாவாசை அன்று பக்தியுடன் சிவன், அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும். இவர்கள் 3 பேருக்குமே அளிக்கக்கூடிய தானங்கள், செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக ஐதீகம். பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அளிக்கக்கூடாது. சீராத்த காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே தானங்கள் அளிப்பது சிறந்தது. அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் செய்வது நல்லது. அதோடு கருப்பு எல்லை நெய்வேத்தியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும். இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை பார்த்தீங்கன்னா வலுப்படுத்துகிறது. வாழ்க்கையில் சமநிலையும் நலத்தையும் ஏற்படுத்தும். அமாவாசை நாளில் சனி பகவானினுடைய வழிபாடுகளை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, அமாவாசை அப்படின்னாலே சனி பகவானுக்கு பிரத்யேகமான ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா கருதப்படுது. அந்த நாளில் அவரை மலர், கருப்பு எல், கடுகு எண்ணெய், கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடணுங்க. மேலுமே சனி பகவானினுடைய கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும். இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களானது நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை சேர்ந்தவர்களுக்கு முதலீடுகள் மூலமாக ஆதாயங்களை நீங்கள் பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் மூலமாக லாபங்களும் அடையலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பண லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். பிறரினுடைய பாராட்டு ஊக்கத்தை தருவதாகவும் மன திருப்தியை தருவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வதோடு மனம் விட்டு பேச வாய்ப்புகளானது கிடைக்குங்க. ஆரோக்கியங்கள் தொடர்பான விஷயத்தில் செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். தாயினுடைய உடல் நலனில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வேலை, திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழல்களானது இருக்கும். மேலுமே வேலை, வியாபாரங்கள், தொழில் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும்.
சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்வார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டால் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் போதும் இரவு வீடு திரும்பும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டு சண்டை போடக்கூடாது. பிள்ளைகளுடைய நலனிலும் கொஞ்சம் அக்கறையை காட்ட வேண்டும். பெரியவர்களை மரியாதையோடு பார்த்தீங்கன்னா நடத்த வேண்டுங்க. ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டும். பணவரவானது உங்களுக்கு கணிசமாகவே பார்த்தீங்கன்னா உயருங்க. புதிய ஆடை ஆபரணங்களானது உங்களுக்கு சேரும். மனதில் தன்னம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியானது உங்களுக்கு ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர். உறவினர்களால் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாகவே நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு ஏற்படுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது ஒரு படி உயரலாம். அதேபோல் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது மாறும். உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கையானது நிறைவேறுங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் இராணுவம், காவல், தீயணைப்பு துறை போன்ற துறைகளில் பணிபுரியவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்க வாய்ப்புகளானது உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களும் உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்கணுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் இப்பொழுது தடைகளும் தாமதங்களுமே ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கணவரினுடைய பாராட்டானது கிடைக்கக்கூடும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படும். குடும்பத்தில் தாயினுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நற்பலனை தரும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தாராளமாகவே கிடைக்கும். புத்திரர்கள் தந்தையினுடைய சொல்லை மந்திரமாக ஏற்று குடும்பத்திற்கு நற்பெயரை பெற்றுக் கொடுப்பார்கள். சகோதரர்களுடைய வகையில் கருத்து மாறுபாடுகளை உருவாக்க எதிரித்தனம் செய்வார்கள். தந்திரமாகவும் செயல்படுவர். உத்தியோகஸ்தர்கள் வெளிநாட்டு பயணங்கள் சென்று திரும்பக்கூடிய வாய்ப்புகளானது சிலருக்கு அமையலாங்க. அதனால ஆதாயமே பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்ல ஒரு அனுபவங்களும் ஏற்பட்டு ஆதாய வரவினங்கள் தகுந்த முறையில் கிடைக்க பெறுவீர். உடன் பணிபுரிபவர்களினுடைய நம்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரமாவீர்கள். புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களையும் அடைக்க நேரிடும். அதிபர்கள் சுக சௌகரிய வாழ்க்கையை பெறக்கூடிய வகையில் தொழிலானது அமையும். புதிய உத்வேகத்துடன் பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள். பெற்றோர்களினுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாங்க. தந்தையின் தொழில் புரிபவர்கள் அவரை பின்பற்றி புதிய மிடுக்கான தோற்றங்களானது உண்டாகும். பெண்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சகல தேவைகளையும் மனநிறைவுடன் பூர்த்தி செய்வார்கள். ஆபரண சேர்க்கை அனுகூலமாக உள்ளது. உங்களுடைய ஆலோசனையை மற்றவர்களால் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்களை கண்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவனினுடைய அன்பும் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள். நல்ல ஒரு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா அமைய பெற்று அதனால மன மகிழ்ச்சியானது உண்டாகலாம். மூத்த கலைஞர்கள் நல்லாசி வழங்குவார்கள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளானது இருக்கும். கடன்களானது கட்டுக்குள் இருக்குங்க. சுய கௌரவங்களானது இப்பொழுது காக்கப்படும். அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளை மற்றவருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. யாரிடமும் எதை பற்றியுமே விவாதிக்க வேண்டாம். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தொந்தரவு இருந்தாலுமே சுலபமாகவே சமாளித்து விடுவீர். இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் புது வாடிக்கையாளர்களை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம். ஏனெனில் வசூலாவதில் சிக்கல்களானது ஏற்படக்கூடும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் வராது. பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெருமை தேடி தருவீர்கள். இப்போது சுப விரயங்களானது உண்டாகலாம். உங்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம். எதிலுமே சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க.
அதே போல் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறுமே செவ்வரளி மாலையை சாற்றி செவ்வாய் தோறும் முருகனை வந்து பார்த்திங்கன்னா வழிபடவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நலமுடன் நீங்கள் வாழலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.